Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டேஸ்டியான ரெசிபி தேங்காய் பால் வச்சு ரொம்ப டேஸ்டியான டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேக்கெட் பாலோ மாட்டுப்பால் எதுவுமே யூஸ் பண்ணலை. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த டீ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். கூடவே டயட் இருக்கவங்க கூட இந்த ரெசிபி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 சிலோன் பட்டை எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம டீ குடிக்கும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தலைவலி, உடல் சோர்வுலாம் கூட நீங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போது ஒரு சின்ன உரல் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சியை தவிர்த்துட்டு மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்ஸையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் சிலோன் பட்டை. ஒருவேளை உங்ககிட்ட சிலோன் பட்டை இல்லைன்னா சின்ன துண்டு நார்மலான பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நசுக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நசுக்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சியை சேர்த்து நம்ம மறுபடிக்கும் நசுக்க போகிறோம். ஃபஸ்ட்டே இஞ்சியை சேர்த்துட்டோன்னா இந்த பொருட்கள்லாம் ஒழுங்காக நசுங்கப்படாது. அதனால் இந்த பொருட்களை நசுக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சியும் சேர்த்து நசுக்கிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுத்தது ஒரு அரை மூடி அளவு தேங்காயை சின்னதாக பற்கள் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பாதாமை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் அது நல்லா ஊறியிருக்கு. பாதாம் இந்த ரெசிப்பியில் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்க அளவுகள் 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். மறுபடிக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். மொத்தமாக ஒரு அரை கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மைய நைஸாக அரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பாதாம் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாதாமை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காயை மட்டும் அரைச்சி அந்த பாலை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்ல கெட்டியான பால் நம்மளுக்கு கிடைக்கிது. ஏன்னா நம்ம கொஞ்சம் போல் தண்ணி தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். இது போல் நல்லா அழுத்தி இந்த பாலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக மாட்டுப்பாலில் நம்ம டீ போடலாம், அது ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனால் பேக்கெட் பாலில் டீ போடுறது அந்தளவுக்கு ஆரோக்கியம் தராது. ஏன்னா அந்த பால் உண்மையாகவே மாட்டுப்பாலாக என்னன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இது போல் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து அதில் நம்ம பண்ணும்போது ரொம்ப நம்பகத்தன்மையாகவும் இருக்கும், நம்ம ஆரோக்கியமும் கெடாது. இப்போ மீதி இருக்க இந்த சக்கரை இருக்குல்ல, இதை மறுபடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதிலிருந்து பால் எடுத்துக்கோங்க. அதை நம்ம கிரேவி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது குருமா, கிரேவி இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த 2வது பால் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குருமா செய்ய போகிறேன், ஸோ அதுக்கு ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கிரேவியில் தான் ஊற்றணும்னு கூட கிடையாது, நம்ம அப்படியே கூட குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பாங்க. ஸோ இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம டீ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பேருக்கு நம்ம டீ போட போகிறோம்ல, ஸோ 2 பேருக்காக 2 டீஸ்பூன். கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான டீ கிடைக்கும். அதனால் நான் அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். கூடவே நம்ம ஏற்கனவே நசுக்கி வச்சுருக்கிற அந்த மசாலாஸ்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சிலோன் பட்டை சேர்த்துருக்கோம், அது ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த சிலோன் பட்டை உங்களுக்கு அக்கம் பக்கத்து கடைகளில் கிடைக்கலனா வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கூட செக் பண்ணி ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் டிகாஷன் நல்லா இறங்கும். இது கொதிச்சிட்ருக்கும்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்திக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம், அது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது இதில் டிகாஷன் நல்லாவே இறங்கிருச்சு.
இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம நார்மலான மாட்டுப்பாலில் டீ போடுற மாதிரி நம்ம இதில் போட முடியாது. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பாலை ஊற்றணும். கொதிச்சுட்டு இருக்கும்போதே பாலை ஊற்றிட்டிங்கன்னா பால் வந்து திரண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து பாருங்கள், நல்லா வந்து டிகாஷன் இறங்கியிருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த முறையெல்லாம் கொஞ்சம் அடங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைமுடி தேங்காயும் கூடவே ஒரு கைப்பிடி அளவு பாதாமும் சேர்த்து அரைச்சிருந்தோம். நம்மளுக்கு வந்து 1 கப் அளவு பால் கிடச்சிருக்கு. அதாவது 200 ml அளவு பால் கிடச்சிருக்கு. அதை இதில் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான ஹெல்த்தியான டீ வந்து தயாராகிருச்சு. இப்போ இதை இது போல் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப புதுவிதமான டேஸ்ட் கொடுக்கும். நல்ல புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஆரோக்கியமான டீ குடிக்கிறோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போவே எடுத்து குடிக்கணும் போல் இருக்குல்ல. ஸோ கட்டாயம் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, கடைசியாக வந்து போனஸாக ஒரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து குக்கிங்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். இந்த டிப் வந்து அபிநயா அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்த ஒரு டிப்ஸு. அதாவது வெங்காயம் உரிக்கும் போது அதிகமாக கண்ணில் தண்ணி வராமல் இருக்க என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாக நான் வந்து 2 டிப் மட்டும் கடைப்பிடிப்பேன். அது என்னென்னா, நம்ம வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சிட்டோன்னா அதனுடைய அந்த வேகத்தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வராது. ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணி நீங்கள் வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது. இந்த டிப் வந்து அபிநயாவுக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸோடு சேர்ந்து இந்த ஹெல்த்தியான டீ ரெசிபியும் நீங்கள் எல்லோரும் விரும்பி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வருதில்லை, உங்கள் வீடியோஸ் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் வீடியோ அப்லோட் பண்ணதுமே நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.